மஹிந்த ராஜபக்சவின் மர்ம குழு தொடர்பில் கசிந்த அதிர்ச்சி தரும் தகவல்கள். ஊடகவியலாளர் கடத்தப்பட்டதன் பின்னணி. போர் வீரர்களை பற்றி பேச ஜனாதிபதிக்கு துணிவில்லை, நாடாளுமன்றத்தில் சீறிய நாமல். வடக்கு கிழக்கில் தலை தூக்கும் இனவாதம், கொந்தளிக்கும் மஹிந்த தரப்பு. 154 கடவுச்சீட்டுகளுடன் சிக்கிய பெண், விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல். ஜாலில் போலீஸ் அதிகாரி செய்த சட்டவிரோத தொழில், அதிரடி காட்டிய குற்றப்புலனாய்வு பிரிவு, தப்பி ஓடியவர் கைது. கனேமுள்ள சஞ்சீவ் கொலை வழக்கு தொடர்பில் கசிந்த உண்மைகள், நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த ஆதாரம். விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல், விவசாய பிரதி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கை பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து, மன்னிப்பு கோரிய தென்கொரிய ஆளுநர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களையும் ஊடகவியலாளர்களையும் அடக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ட்ரிபோலி புலனாய்வு குழு தொடர்பான முக்கிய தகவல்களை பத்திரிகையாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்போது ஜெர்மனியில் வசித்து வரும் பத்திரிகையாளர் சனத் பாலசூரிய வெளிப்படுத்தியுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த இரகசிய விடயங்களை பகிர்ந்துள்ளார். மேலும் அவர் அண்மையில் வெளியிட்ட குயிஸ் லசந்த என்ற நூலில் மறைந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமசிங்கவின் கொலை சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்களையும் அதனுடன் தொடர்புடைய ட்ரிபோலி புலனாய்வு குழுவின் செயற்பாடுகளையும் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது கூற்றுப்படி ட்ரிபோலி என்பது ஜாழ்ப்பாணத்தில் இயங்கி வந்த இராணுவ புலனாய்வின் 2வது பிரிவுடன் இணைந்த ஒரு இரகசிய குழுவாகும். இந்த குழு செயல்பட்ட இடம் மருதானையில் இருந்த பழைய ட்ரிபோலி சந்தை கட்டிடமாகும். அந்த இடத்தில் இயங்கியதன் காரணமாகவே அந்த பெயர் பயன்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த கட்டிடத்திலேயே ஊடகவியலாளர் கீத் நோயர் கடத்தப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த சம்பவத்தின் போது தானும் உழைக்கும் பத்திரிகையாளர் சங்க உறுப்பினர்களும் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பல திசைகளில் இருந்து அழுத்தம் கொடுத்ததாக சனத் பாலசூரிய கூறினார். அந்த அழுத்தத்தின் விளைவாக அதிகாலை நேரத்தில் கீத் நோயார் விடுவிக்கப்பட்டதாகவும் 9 நிமிடங்களுக்குள் நடந்த அந்த சம்பவம் இன்னும் தனது நினைவில் தெளிவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அன்றைய பாதுகாப்பு செயலாளருக்கு கொடுக்கப்பட்ட தொலைபேசி அழைப்பு, அதன் பின்னர் இராணுவ புலனாய்வு உயர் அதிகாரியான அமுல் கருணாநாயக்கவுக்கு சென்ற தகவல் இறுதியில் எந்த அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டது என்பதும் அந்த குறுகிய நேரத்தில் நடந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அந்த காலப்பகுதியில் நடைபெற்ற கடத்தல்கள் மற்றும் கொலைகள் தொடர்பான தகவல்களை மஹிந்த ராஜபக்ச அறிந்திருந்ததாகவும் ஆனால் வெளிப்படையாக அதை வெளிக்காட்டாமல் இருந்ததாகவும் சனத் பாலசூரிய குற்றஞ்சாட்டியுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக இலங்கை இராணுவம் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை சுதந்திர தின உரையில் குறிப்பிடுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தயக்கம் காட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் உலகின் பல நாடுகள் தங்களது சுதந்திர தினங்களில் ஆயுதப்படைகள் பெற்ற போர் வெற்றிகளையும் படைப்பிரிவுகளின் தியாகங்களையும் பெருமையுடன் நினைவு கூர்வதை எடுத்து காட்டினார். 1வது மற்றும் 2வது உலக போர்களின் போது பெற்ற வெற்றிகளையும் கூட பல நாடுகள் இன்னும் தேசிய விழாக்களில் நினைவு கூர்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். சமீபத்தில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியின் போது ஆயுதப்படைகள் ஆற்றிய சேவைகளை பற்றி ஜனாதிபதி பேசினார். ஆனால் நாட்டை 3 தசாப்தங்கள் பாதித்த விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக போர் வெற்றியை பற்றி பேசுவதற்கு அவர் துணிவு காட்டவில்லை என நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். மேலும் அவர் தெரிவிக்கையில் விடுதலை புலிகளுக்கு எதிராக போர் வெற்றியை நினைவு கூர்வது இனவாதம் என அரசாங்கம் கருதினால் அது முற்றிலும் தவறான அணுகுமுறை. அந்த போர் தமிழ் மக்களுக்கு எதிரானது அல்ல, பயங்கரவாதத்திற்கு எதிரானது என அவர் வலியுறுத்தினார். இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கரிநாள் அனுஷ்டிக்கப்பட்டு பேரணிகள் நடத்தப்பட்டமை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த இதனை அரசின் இரட்டை நிலைப்பாட்டின் விளைவாக குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சிரந்தி ராஜபக்ச FCDIக்கும்
நாமல் ராஜபக்ச சிஐடிக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அழைத்திருப்பது ராஜபக்ச குடும்பத்தை இலக்காக கொண்ட அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என குற்றம் சாட்டினார். தற்போதைய அரசாங்கம் தமது செயலற்ற தன்மையை மறைப்பதற்காகவே ராஜபக்சர்களை குறிவைத்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். படையினர் 3 தசாப்தங்களாக நீடித்த போரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததால் தான் இன்று ஜனாதிபதி உள்ளிட்ட முழு நாட்டு மக்களும் சுதந்திரமாக வாழும் சூழல் உருவானது. ஆனால் அந்த வரலாற்று சிறப்புமிக்க சேவையை டிட்வா புயலின் காலப்பகுதிக்குள் மட்டுப்படுத்த இந்த ஆட்சி முயற்சிக்கிறது என அவர் விமர்சித்தார். இனவாதத்துக்கு இடமில்லை என ஜனாதிபதி கூறுவது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அதே நேரத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இனவாத உணர்வுகள் தூண்டப்பட்டுள்ளன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சுதந்திர தினத்தன்று அங்கு கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு கரிநாள் அனுஷ்டிக்கப்பட்டு பேரணிகள் நடத்தப்பட்டுள்ளன. எனவே இனவாதத்திற்கு இடமில்லை என கூறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதனை சொற்களில் மட்டுமல்ல செயலிலும் நிரூபிக்க வேண்டும் என இந்திக்கு அனுருத்த வலியுறுத்தினார். மோசடியான முறையில் இயங்கி வந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றின் பிரதான நபரான பெண் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாய், ருமேனியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி நபர்களை சேர்த்து கொண்டிருந்த இந்த போலி நிறுவனம் முல்லேரியாவ பகுதியில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீட்டில் செயற்பட்டு வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையின் போதே உடமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சோதனையின் போது 154 கடவுச்சீட்டுகள், வேலை ஒப்பந்த ஆவணங்கள், மருத்துவ அறிக்கைகள், வெளிநாட்டு வேலை விண்ணப்ப படிவங்கள் மற்றும் பல நபர்களின் தனிப்பட்ட சுயவிவர விவரங்கள் அடங்கிய கோப்புகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட பெண் 2016ஆம் ஆண்டு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் உரிமத்துடன் முகவர் நிலையம் ஒன்றை நடத்தியிருந்தது தெரிய வந்துள்ளது. ஆனால் அவருக்கு எதிராக பணியகத்துக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அந்த உரிமம் இடைநிறுத்தப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்துடன் குறித்த பெண்ணுக்கு எதிராக மாளிகவத்தை நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே திறந்த பிடியாணை ஒன்றை பிறப்பித்திருந்ததும் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று முன்தினம் கொழும்பு புதுக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இம்மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோத மணல் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு சொந்தமான டிப்பர் வாகனம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த வாகனத்தை ஓட்டிச் சென்ற சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் முன்னர் போலீஸ் சேவைகளில் கடமையாற்றியவராக இருந்த போதிலும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டதன் காரணமாக சேவையில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் மீண்டும் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் சட்டவிரோதமாக அகழப்பட்ட மணலை ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன்போது போலீசாரின் நிறுத்துமாறு விடுத்த சமிச்சையை புறக்கணித்து டிப்பர் வாகனம் வேகமாக முன்னேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனை அடுத்து வாகனத்தை தொடர்ந்து சென்ற போலீசார் சாவகச்சேரி நாவட்குழி பகுதியில் வைத்து டிப்பரை மறித்து கைப்பற்றியதுடன் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே காங்கேசன்துறை விசேட குற்றப்பிரிவு போலீசார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மணல் ஏற்றிய டிப்பர் வாகனத்தை சோதனைக்காக நிறுத்த முயன்ற போது வாகனத்தை இடையில் நிறுத்திவிட்டு சாரதி தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் போலீசார் மேற்கொண்ட தீவிர தேடுதல் நடவடிக்கையின் மூலம் தப்பிச் சென்ற சந்தேக நபர் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவ் படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள சட்டத்தரணி தமரா குமாரி அபேவர்த்தன தொடர்பில் புதிய தகவல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளது.
கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விவரங்களை சமர்ப்பித்துள்ளது. சட்டத்தரணி கைது செய்யப்பட்ட போது போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 2.5 கோடி பெறுமதியான கொண்டா வெசல் ரக சொகுசு வாகனம் வேறு ஒருவரின் பேரில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் உண்மையில் அது குறித்த சட்டத்தரணிக்கே சொந்தமானது என விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனம் வில்பிரட் திசாநாயக்க என்பவரின் பெயரில் பதிவாகியிருந்த நிலையில் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த வாகனத்தை சட்டத்தரணி தமரா குமாரி அபேவர்த்தன தமது சொந்த நிதியை பயன்படுத்தியே கொள்வனவு செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வாகனம் கொள்வனவுக்காக நிதி எவ்வாறு திரட்டப்பட்டது, மேலும் சந்தேக நபரின் வங்கி கணக்குகளில் இடம்பெற்ற பெருந்தொகை பணப்பரிமாற்றங்கள் தொடர்பாகவும் சிஐடி விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது குறித்த சட்டத்தரணி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். மேலும் கொலை சம்பவத்தை நிறைவேற்றியதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிதாரிக்கு சட்டத்தரணி 2 கழுத்து பட்டிகள், சட்டத்தரணிகள் பயன்படுத்தும் வகையிலான ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வாகன வசதி, தண்டனை சட்ட கோவை மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்ட கோவை ஆகிய சட்ட நூல்கள், போலீஸ் சட்டத்தரணி அடையாள அட்டை தயாரிப்பதற்கான புகைப்படங்கள் உள்ளிட்ட பல பொருட்களை வழங்கியுள்ளார் என்பதும் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது. உரமானிய திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய அனைத்து கொடுப்பனவுகளும் எதிர்வரும் சில நாட்களுக்குள் விவசாயிகளின் கைகளில் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது வெளியிட்டார். அவரது விளக்கத்தின்படி உரமானியத்தை வழங்குவதற்கு தேவையான முழுமையான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சமீப காலமாக நாட்டில் நிலவிய பேரிடர் மற்றும் அவசர கால நிலைகள் காரணமாக உரமானியத்துடன் தொடர்புடைய பணம் வழங்குவதில் தற்காலிக தாமதம் ஏற்பட்டதாகவும் அந்த தாமதம் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் நாட்களில் உரமானிய தொகை வழக்கமான முறையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் உறுதியளித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்தகுமார நவரத்ன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இந்த விடயத்தை தெளிவுபடுத்தினார். கிராமிய புறங்களில் குறைந்து வரும் மக்கள் தொகையை ஈடு செய்வது தொடர்பாக உரையாற்றிய போது இலங்கை பெண்களை குறித்து அவமதிக்கும் விதத்தில் கருத்து தெரிவித்ததாக சர்ச்சையில் சிக்கிய தென்கொரியாவின் ஜிண்டோ கவுண்டி ஆளுநர் கிம் கி சூ தற்போது அதற்காக அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கோரியுள்ளார். தெற்கு ஜொல்லா மாகாணத்தில் நடைபெற்ற ஒரு பொது கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கிராமப்புறங்களில் நிலவும் மக்கள் தொகை வீழ்ச்சிக்கான தீர்வாக இலங்கை மற்றும் வியட்நாமிய கன்னி பெண்களை கொண்டு வருவது குறித்து பேசினார். இந்த உரை நேரலை ஒளிபரப்பின் மூலம் வெளியானதை அடுத்து தென்கொரியாவிலும் உலகளாவிய ரீதியிலும் கடும் எதிர்ப்பும் கண்டனங்களும் எழுந்துள்ளன. அவரது கருத்து பெண்களை அவமதிக்கும் வகையிலும் வெளிநாட்டு பெண்களை பொருட்களாக கருதும் அணுகுமுறையுடனும் இருப்பதாக பல தரப்பினரும் விமர்சித்தனர். குறிப்பாக இலங்கை மற்றும் வியட்நாமிய பெண்களை குறிப்பிட்ட விதம் இனவெறி மற்றும் பாலின பாகுபாட்டை வெளிப்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் தனது கருத்து தொடர்பில் வருத்தம் தெரிவித்துள்ள ஆளுநர் கிம் கி சூன் பயன்படுத்திய சொற்கள் பொருத்தமற்ற எனவும் எந்த ஒரு நாடையோ அல்லது சமூகத்தையோ அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். கிராமப்புறங்களில் இளைஞர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் மக்கள் தொகை சரிவை எதிர்கொள்ளவும் சவால்களை எடுத்துரைப்பதற்காகவே அந்த உரை இடம்பெற்றதாகவும் அவர் கூறினார். உலகிலேயே மிக குறைந்த பிறப்பு வீதம் காணப்படும் நாடுகளில் ஒன்றாக தென்கொரியா காணப்படும் நிலையில் கிராமப்புறங்களில் மக்கள் முதுமையடையும் பிரச்சனை தீவிரமடைந்து வரும் சூழலில் இந்த சர்ச்சைக்குரிய கருத்து தற்போது பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது.